வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து இந்த மூக்கடைப்புக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மூக்குல சத வளர்ந்துருக்குன்னு. அவங்க வந்து அந்த நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த நேசல் டிராப்ஸ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து ஸ்டீராய்டு ரிலேட்டடா உள்ள நேசல் ஸ்ப்ரே வந்து இருக்கு. நேசல் ஸ்ப்ரே. ஸோ இந்த நேசல் ஸ்ப்ரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மூக்குல சத வளர்ந்ததெல்லாம் கம்மியான மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நிப்பாட்டோம்னா ஜாஸ்தி வந்துடும். அந்த உங்களுக்கு அந்த நேசல் ஸ்ப்ரேல இருக்க இன்கிரீடியன்ஸை நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் இது ஸ்டீராய்டா இல்லையான்னு. சப்போஸ் ஸ்டீராய்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஹோமியோபதிக்கு தாராளமா நீங்க மாறலாம். அதே எஃபெக்ட் அதே இதை நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் மூலியமா நம்ம கொடுக்குறோம். வித்தின் 1 வீக்லயே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு அலர்ஜி இருக்கவங்களுக்கு ஆன்டிஹிஸ்டமைன் டிராப்ஸ் வந்து ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க. நேசல் ஸ்ப்ரே ஆன்டிஹிஸ்டமைன் ஸ்ப்ரே இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே என்ன பண்ணுன்னா நமக்கு அலர்ஜி இருக்குன்னா டக்குன்னு அந்த நேசல் கன்ஜஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்து கம்மி பண்ணும் தொந்தரவு. ஸோ உங்களுக்கு பிரீதிங் நல்லா இருக்கும், கொஞ்சம் மூச்சு அடைச்ச மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம ஹோமியோபதியில அதோட வந்து உங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது இவ்வளவு நாள் வந்து நம்ம கண்டினியூஸா இந்த ஸ்ப்ரேயை வந்து வருஷ கணக்குல யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து உடனே வந்து ஹோமியோபதிக்கு மாறிட்டோம்னா வித்தின் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ்லயே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ தாராளமா நம்ம ஹோமியோபதி மாத்திரையும் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு சரியானதுக்கு அப்புறம் நிப்பாட்டிடலாம். இந்த ஸ்ப்ரேஸையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சலைன் டிராப்ஸ், நெசிவியான் அந்த மாதிரி வந்து டிராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு சலைன் தான். ஸோ அதுல வந்து எந்த ஒரு மெடிக்கேட்டட் எதுவுமே கிடையாது அதுல. ஸோ தாராளமா அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கன்ஜஷன் இருக்குது, இப்போ மூக்கு அடப்பு இருக்குன்னா அந்த இடத்துல செக்ரீஷன்ஸ் இருக்கும், நமக்கு வந்து அடப்பட்டு இருக்கும் அந்த மூக்குல. அதை வந்து அது கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுறதுனால நமக்கு கொஞ்சம் சுவாசம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிற நேசல் ஸ்ப்ரேலயே இது ரொம்ப பெஸ்ட். பட் ஆனாலும் இது எனக்கு கேட்கலன்ற போது ஆன்டிஹிஸ்டமைன் டிராப்ஸ், ஸ்டீராய்டு டிராப்ஸ் எல்லாம் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹோமியோல எடுத்துட்டு இருக்கீங்க, அதோட சேர்த்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் நான் சலைன் டிராப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தரமா யூஸ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதையுமே வந்து நிப்பாட்டிடலாம். ஹோமியோபதியிலுமே இந்த மாதிரி நேசல் டிராப்ஸ் வந்து இருக்கு, நேசல் ஸ்ப்ரே இருக்கு, பேக்சன் கம்பெனிலாம் கொடுக்குறாங்க. பட் இதையுமே நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். எந்த பேஷண்ட்டுக்குமே இந்த நேசல் ஸ்ப்ரே வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. இன்டர்னல் மெடிசன்ஸ்லயே வித்தின் ஃபியூ டேஸ், ஒரு சாப்பிட்டு ஒரு 4வது நாளே கால் பண்ணிடுறாங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இதனால நமக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ்லயே இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரனால ஸ்ப்ரே வந்து நமக்கு வந்து எப்பயுமே நீங்க என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, இது ஹோமியோபதியில ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அலோபதியில ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலயுமே நீங்க ஸ்ப்ரேன்னு எக்ஸ்டர்னலா நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். நீங்க இன்டர்னலா நீங்க வந்து நம்ம ஹோமியோபதி மருந்து மூலியமா நம்ம சாப்பிட்றதா உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல இருக்க சளி எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாக் வந்து சரியாயிடும். அந்த அலர்ஜி, அந்த இடத்துல இருக்க சத வளர்ப்பு எல்லாமே கம்மியாறனால கம்ப்ளீட்டா வந்து அந்த இடத்துல நமக்கு பேசேஜே வந்து ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப வருஷ கணக்குல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப மாச கணக்குல இருக்கவங்களுக்குமே வித்தின் ஒரு 4 days 1 வீக்லயே இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தாராளமா நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் இன்டர்னலா நம்ம பில்ஸ் சாப்பிட்றதுலயே ட்ரீட்மெண்ட்லயே வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேசல் ஸ்ப்ரேஸ் வந்து நமக்கு தேவையே இல்லை. இந்த மூக்கடப்புக்கு, இந்த மூக்குல சத வளர்ந்துருக்கு, சைனஸ், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் தேவையே இல்லை நமக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.